எப்படியோ ஒரு வழியாக ஒரு மாச காலத்துக்கு அப்புறமா ஒரு குறுகிய காலத்திலேயே இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையை வந்து திறந்து வச்சுட்டாரு. அந்த மேடையில பேசும்போது இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலான ஒரு பேட்ரோல் முறையை நாங்க கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி அப்படியே நியூஸ் கார்டு இந்திய அளவுல போச்சு. இவங்க இன்னைக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க, அடுத்த 5 நிமிஷத்துல இது ஸ்டிக்கர்னு சொல்லி அம்பலப்பட்டுருவாங்க. அந்த வகையில இதுவும் ஒரு ஸ்டிக்கர்ன்றாங்க. உண்மையான ஸ்டிக்கர் தான் இது. இப்ப இந்த ஸ்டிக்கர் இல்ல அப்படின்னா 29/6/2023 ஒரு நியூஸ் வந்து வெளியாயிருக்கு. போய் எல்லாருமே வந்து எல்லார் கையிலயும் இன்னைக்கு போன் இருக்கு. அந்த போன்ல போய் டைப் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி 29/6/2023 3,06 லட்சம் செலவு பண்ணி இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்டை வந்து அதாவது இந்த ட்ரோன் இந்தியாவிலே முதல் முறையா நான் தான் ட்ரோன் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா. இந்த இந்தியாவிலே முதல் முறைன்றது உண்மையிலே யாரும் கொண்டு வந்தா அப்படின்றத கூகுள்ல போய் போட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். டிஎம்கே பீரியட்லயே கொண்டு வந்துட்டாங்க. அதாம இவ்வளவு விளக்கமா நான் சொல்றேன். டேட் வாரியா, மாசம் வாரியா, வருஷம் வாரியா இவ்வளவு டீட்டெயிலா சொன்ன பிறகுதான் அது டிஎம்கே கொண்டு வந்ததான்னு கேக்குறீங்க. அந்த அளவுக்கு அவங்க பேசிருந்தாங்க. அதாவது நான் கூட இத்தனை நாள் வந்து நினைச்சிட்டு இருந்தேன், கீழே இந்த ஃபேக் நியூஸ் பரப்புறாங்க பாத்தீங்களா. முதல் முறையா டிவிக்கு ஆட்சியில் தான் பஸ் வந்திருக்கு, டிவிக்கு ஆட்சியில் தான் பஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க, டிவிக்கு ஆட்சியில தான் ஸ்கூல் பேக் கொடுக்குறாங்க போட்டோ இல்லாம அப்படின்ட்டு டிஎம்கோட எல்லா நலத்திட்டங்களையும் இவங்க பேர் ஒட்டிக்கிறாங்க பாத்தீங்களா. தொண்டர்கள் தான் பேசுறாங்க அப்படி. ஆனா இவங்க எல்லாம் எங்க இருந்து இப்படி பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா வேற எங்க இருந்தாலும் இங்க இருந்து தான். இவரு ஸ்கிரிப்ட் மெயினா இவருக்கு எழுதுறது, அதோடைய துளி ஸ்கிரிப்டுகள் எல்லாம் இங்க ஏதோ லீக் பண்றது போல. ஒருவேளை இந்த ரூட் மாஃபியா இருக்காங்க அவங்க எழுதி அனுப்புவாங்க போல இருக்கு. நான் சொல்றது அப்படியே நீங்க பேசுங்க, அது அப்படியே பாருங்க. இவர் வந்து ட்ரோன் மூலமாக ஒரு அறிமுகம் படுத்துவாரு. அத தொண்டர்கள் வந்து இந்தியாவிலே உலகத்திலே முதல்ல அவரே தான் சொல்றாங்க. இல்ல அத சொல்லுவாங்க. அது எதுக்கு அவங்க சொல்றது நானே சொல்லிடுறேன். அப்ப இப்பதான் தெரியுது தலைவன் எவ்வளியோ தொண்டன்கள் அவ்வளி அப்படி தலைவனே இப்படி பேசிட்டு இருந்தா. அதாவது ஒரு மாநிலத்தோட முதல்வரே பச்சையா ஒரு மேடையில நின்னு பொய் பேசுறாருன்னா தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு முதல்வரா? அட்மினா அப்படி கேளுங்க. அட்மின் தானே எழுதி கொடுக்குறாரு. எழுதி கொடுத்தாலும் ஒரு முதலமைச்சர் இதெல்லாம் வெரிஃபை பண்ண வேண்டாமா? அட்மின் நாளைக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க, எதை வேணாலும் எழுதி கொடுப்பாரு. மும்மொழி கொள்கையை இந்த கட்சி வந்து ஏத்துக்குது, இந்த விஜய் அவர்களுடைய இந்த அரசு, தாவேக்காவுடைய இந்த அரசு ஏத்துக்குது. ஏன்னா இது தமிழ்நாடு அரசு கிடையாது, தாவேக்கா அரசு தான். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நேற்று சிங்க பெண்கள் பாதுகாப்பு படைன்னு ஒண்ணு அறிமுகப்படுத்துறீங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுடைய வரலாற்றுல நான் எங்கேயுமே வந்து ஒரு தமிழ்தாய் வாழ்த்து இது பண்ணி இசைச்சின்ன பார்த்துருக்கேன், தேசிய கீதம். இப்ப தொலைது நீங்க வந்தே மாத்திரம் கூட பாடி இருக்கீங்க, உங்க இஷ்ட ஆளுநர் சொல்றத கேட்பீங்க, அதையும் பாடுவீங்க. இந்த மாதிரி இல்ல ஒரு பாரதியார் ஓட்டு பாட்டோ பாரதிதாசன் பாட்டோ இந்த மாதிரி எவ்வளோ பாட்டு இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு கட்சி கொடி கட்டி தமிழக அரசோடைய ப்ரோக்ராமா இல்ல கட்சியோட ப்ரோக்ராமா? கட்சி கொடி கட்டி அது ஆள போறா தமிழன் உலகம் எல்லாமே அப்படின்னு ஒரு பாட்டு. அது நல்ல பாட்டு தான். சிங்க பெண்ணே. அப்ப இது கட்சி மீட்டிங்கா? நான் கேக்குறேன், இது கட்சி மீட்டிங்கா இல்ல அரசு நிகழ்வா? அரசு நிகழ்வா கட்சி நிகழ்வா? அரசு நிகழ்வு தானே. அரசோட நிதியில் தானே ஏதோ 300 கோடி ஏதோ செலவு பண்ணி நாங்க இதுக்காக ஒதுக்கி இருக்கோன்றீங்க. ஏதோ இவர் பாக்கெட்ல இருந்தா காசு கொடுத்துருக்காரு. இல்ல அரசு பணம் தானே, நாங்க கட்டுற வரி பணம் தானே, அதுல இருந்தானே எடுத்து நீங்க இதெல்லாம் செலவு பண்றீங்க. நாங்க கொடுத்த வரி பணத்துல 300 கோடி செலவு பண்ணிட்டு அந்த பெண் காவலர்கிட்ட 2500 ரூபாய் யூனிஃபார்முக்கு வேற வாங்கிருக்கீங்க. ஆமா, அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நீங்களுக்கு புது ஷூ வேணும்னா 1000 ரூபாய், புது பெல்ட் வேணும்னா 400 ரூபாய், யூனிஃபார்ம் வேணும்னா 1300 ரூபாய் சொல்லி ஒட்டுமொத்தமா பெரிய பல்க் அமௌண்ட் வாங்கி. இப்படி நீங்க வந்து ஒரு தனி உங்க கட்சி நிகழ்வு மாதிரி நடத்துறதுனால தான் நான் சொல்றேன். இப்ப நாளைக்கு நீங்க சொன்னீங்களே அவருடைய அட்மின் எழுதி கொடுத்தாரு, அந்த பேசுறது, நாளைக்கு அந்த அட்மின் எழுதி கொடுப்பாரு, இந்த டிவிக்கு அரசு, விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிறது, இந்தி திணிப்பை ஏத்துக்கிறது அப்படின்னு எழுதி கொடுத்தா அப்படியே வாசிப்பீங்களா? வாசிக்க மாட்டீங்க. வாசிச்சாலும் ஆச்சரியப்படுறது. சரி, இந்த ஸ்டிக்கர் வந்து அம்பலப்பட்டு விட்டது. அடுத்ததா இவங்களுக்கு இந்த செட்டே ஆக மாட்டேது. தாவேக்கா பொறுத்த வரையுமே இந்தியாவிலேயே முதல் முறையாக, உலகத்திலேயே முதல் முறையாக பண்ணலன்ற அடுத்த விஷயம் பாருங்க. இந்த இந்தியாவிலேயே வந்து முதல் பெண் அமைச்சர் சொல்லி கீர்த்தன் அவர்களை கொண்டு வந்தாங்களே, அவங்க பாத்தீங்களா எப்பவுமே ரீல்ஸ் போட்டதா லாக்கின்ற மாதிரிலாம் கலாச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க தென்கொரியா கிட்டமா போயிட்டு 40,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி அரசு காசுல டூர் போயிட்டு வந்திருக்கு கொரியா. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பண்ணலாம். அந்த அம்மா போயிட்டு வந்தது டூர். இதனாலதான் விஜய் அவர்களே கடுப்பா இருக்காரு. ஏமா ஓரளவுக்கு போய் சொன்னா பரவாயில்ல, இப்படி ஒரேடியா போய் சொல்றேன். இப்ப கடைசியில் இந்த 40,000 கோடி எங்க, இன்வெஸ்ட்மெண்ட் எங்க, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புன்னா நான் என்னமா பதில் சொல்றது அப்படின்ற அளவு கடுப்பா இருக்காரு. இது மட்டும் இல்லாம இவங்க அமைச்சரை பொறுப்பேற்றுக்கிட்ட
கேட்ட பிறகு கிட்டத்தட்ட 3 ப்ராஜெக்ட், பெரிய பெரிய ப்ராஜெக்ட், அது 15,000 கோடி, அதாவது 5ஆம் தலைமுறைக்கான அந்த விமானம் இருக்கு பாத்தீங்களா, போர் விமானம் தயாரிக்கிறாங்களா அந்த இது வந்து ஆந்திராக்கு போயிருக்கு. இதே மாதிரி ராயல் என்ஃபீல்டோட இதுவும் ஆந்திராக்கு போயிருக்கு. தாய் மண்ணுக்கே போட்டும் எந்த மாநிலத்தோட அமைச்சர் நீங்க? தமிழ்நாட்டோட அமைச்சரா இருந்துட்டு எல்லாத்தையும் ஆந்திராவுக்கு தாரவாத்து கொடுக்குறீங்க. இது திட்டமிட்டு செய்றீங்களா இல்ல தெரியாம செய்றீங்களா? இந்த முதலீடு என்பதும் டிஎம்கே பீரியட்ல ஆல்ரெடி வந்து முடிவு. ஆட்சிக்கு வந்து இதுவரைக்கும் எதுவுமே சொந்தமாக இதுவரைக்கும் அவங்க எந்த ப்ராஜெக்டும் கையெழுத்து ஆகல. இவங்க வந்தது 1 மாசம் ஆயிடுச்சு. இன்னையோட இந்த 1 மாசத்துல ஒரே ஒரு ப்ராஜெக்ட் கூட கீர்த்தனா அவர்கள், அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் போய் ஒரு ப்ராஜெக்ட் கூட பேசி கையெழுத்து வாங்கிட்டு வரல. இப்ப இந்த கொரியாவையும் இப்படிதான் கம்பு சுத்தினானுங்க. இந்த மாதிரி இல்ல அக்கா போய், அதாவது அமைச்சர் அவர்கள் போய் 40,000 வாங்கினாங்க. அதோடைய உண்மையான டீடைல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வந்து கிட்டத்தட்ட 30,000 கோடி ப்ராஜெக்ட். இந்த கொரியா நீங்க சொன்னீங்களா அந்த ப்ராஜெக்ட், அதுவும் கப்பல் கட்டுற ப்ராஜெக்ட் தான். இப்போ இது வந்து எப்படி பேச்சுவார்த்தை எப்போ முடிவாகுது? இந்தியா, அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த சிப்கோ நிறுவனமும் கொரியா, இதோட மத்திய அரசு, இந்த 3 பேர் சேர்ந்துதான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் பேச்சுவார்த்தை எப்படி வந்து முடிவாகுது அப்படின்னா 2025 செப்டம்பர் 7ஆம் தேதி பேச்சுவார்த்தை வந்து முடிவாகுது. அதே மாதிரி 2025 26 டிசம்பர் வந்து கையெழுத்தே போட்டுறாங்க. புரிந்துணர்வு ஒப்பந்தமே கையெழுத்து போட்டுறாங்க. போட்டு இது மட்டும் இல்லாம ஏப்ரல், அதாவது கரெக்டா மே மாசம் வந்து ரிசல்ட் வரப்போகுது இல்லையா, இந்த ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே ஏப்ரல் மாசமே ஒரு டிக்ளரேஷன் வருது. அது என்ன அப்படின்னா, இது வந்து ஃபைனலைஸ் ஆயிருச்சு அப்படின்ற டிக்ளரேஷன் வந்து ஏப்ரல் மாசமே வெளியிடுறாங்க. ஸோ அடுத்துதான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வருது, நீங்க வின் பண்றீங்க, நீங்க அதுக்கு அடுத்து பதவி ஏத்துக்கிறீங்க. இப்போ என்னன்னா, இந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த டிஎம்கே, அதாவது கடந்த திமுக அரசு வந்து அவ்வளோ கரெக்டா வேலை பார்த்ததன் விளைவு இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே ஒன்னொன்னுக்கு பேர் மட்டும் வாங்கிக்கிறாங்க. அதாவது நான் 10 மாசம் கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பெத்தெடுப்பேன், நீ பேர் வச்சுட்டு போயிடுவியா? அதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல. அது ஒரு நல்ல செயல்முறையாகவும் நான் வந்து இருக்கல. இப்போ அதான் இதை கீர்த்தனா அவர்கள் வந்து சொன்னாங்க பாத்தீங்களா, நாங்க கஷ்டப்பட்டு வீடு கட்டுவோம், நீங்க வந்து ரிப்பன் வெட்டுவீங்களா அப்படின்னு நாகரிகமான முறையில சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா. அப்படிதான் இருக்கு. நீங்க இது ஓகே, நீங்க வந்து நீங்க ஆட்சியில் இருக்கீங்க, நீங்க இதுக்கான அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்துதான் ஆகணும். இப்ப திமுக பண்ணிட்டு போயிருச்சு, அதனால நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. அதை வந்து நீங்க அடுத்த கட்ட நகர்வா நீங்க அதை நகர்த்தி கொண்டு போகணும். ஆனா அப்படி பண்ணாம ஒன்னொன்னு ஆந்திராவுக்கு போற அளவுக்கு அதை வந்து கவனிக்காம விட்டு, இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வராங்கன்னா அப்போ அவங்க எவ்வளவு ஃபாஸ்டா நீங்க மூவ் பண்றீங்க அப்படின்றது பார்ப்பாங்க. எவ்வளவு இடம் நீங்க கொடுக்குறீங்க, மேன் பவர் எவ்வளவு கொடுக்குறீங்க, அதுக்கான லேபர்ஸ் இருக்கிறாங்களா, அதுக்கான அதாவது அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதோட அவைலபிலிட்டி என்ன. இப்போ ஒரு கப்பல் கட்டுறாங்கன்னா அதுக்கு நேரடியா இவ்வளவு பேர் தேவைப்படுவாங்க. 5,000 பேர், ஒரு 50,000 பேருக்கு வேலைன்னா 5,000 பேர் நேரடி வேலை வாய்ப்பு வரும், 50,000 பேருக்கு மறைமுக வேலை வரும். இதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குதா? இல்ல ஆல்ரெடி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனமும் ஆந்திராக்கு போயிருக்காங்க. எதனால போயிடுச்சு? எங்க கோட்டை விட்டோம், புதுதாக என்ன நிறுவனங்களை போய் பார்க்கலாம். இந்த மாதிரி எந்த இல்லாம பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த பேரை வந்து நம்ம பேர் வாங்கிக்கலாம். அதாவது இந்த மாதிரி நல்ல பேரெல்லாம் வந்து முன்னாடி வந்து வாங்கிக்கிறது. ஆமா எங்க இதுதான், நாங்க தான் பண்ணணும். அதே கரண்ட் போகுது, தண்ணி இல்ல அப்படின்னா அது திமுக சதி. அது திமுக சதினா இதையே நீங்க சொல்ல வேண்டியது. திமுகவோட பிடைன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்க ஆட்சி காலத்துல ஒரு கொலாவை திறந்து வச்சா கூட அது ரீல்ஸ் போட்டு பெருமளவு பேச வைக்கிறாங்க. ஆனா இவ்வளவு விஷயங்களை பண்ணிருக்காங்க, அது எல்லாமே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்காதன் விளைவாக தான். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி வந்து ஒரு புரோட்டோகால் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க. அதாவது என்னன்னா, ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ போகும்போது அவங்க இந்த மாதிரிலாம் ரீல்ஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரியான செய்தி ஊடகங்கள்ல வெளியே வரும், இப்படி ஒரு நியூஸ் இவங்க பண்ணாங்க அப்படின்னு. ஆனா இந்த எம்எல்ஏக்களோ இல்ல கட்சியை சார்ந்த ஒரு நிர்வாகியா இருந்தா கூட சரி, டிவிகே கட்சியா, நீங்க வந்து எந்த டாக்டரை கூட கேள்வி கேட்கலாம், எந்த அதிகாரிகளை கூட கேள்வி கேட்கலாம் அப்படின்ற அளவில் இது போறவங்க சும்மா இல்லாம ஒரு மைக்கும் கேமராவையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. அதனால ஒண்ணுமே இல்லாத விஷயம். இப்ப நான் கேட்கிறேன், இத்தனை அமைச்சர்கள் போய் நீங்க களத்துல வந்து பாத்திருக்கீங்களா? எத்தனை அமைச்சர்கள் உருப்படியான ஒரு வேலையை வந்து செஞ்சாங்க? இப்ப அறநிலைத்துறை அமைச்சர் போய் முறுக்கு சுட்ட டேட் என்னன்னு கேட்டுட்டு இருக்காரு. வேற ஏதாவது ஒரு அமைச்சர் உருப்படியா நிர்வாகி ஏதோ ஒரு பெண்ணு கோட்டு போட்டு போய் மருத்துவமனை ஆய்வு செய்யறாங்க, மருத்துவ குழு ஆய்வுடுறாங்க. நீங்க யாருமா? அமைச்சரா, எம்எல்ஏவா, இல்ல அந்த வேற ஏதாவது அதிகாரியா? எதுவுமே கிடையாது. கொடி இருந்தா போதும். கீர்த்தனா அவர்களே தொழில்துறை அமைச்சரா இருக்கிறாங்க, அவங்க போய் ஒரு மருத்துவமனையை போய் ஆய்வு பண்றாங்க. இதான் ஒட்டுமொத்தமா அந்த மருத்துவமனையில கூட என்ன ஆய்வு பண்ணீங்க? அதுல இன்னொரு அமைச்சர் போயிட்டு பிரசவ வார்டுல போய் ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அமைச்சர்னா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எந்த மாதிரி போயிட்டு இருக்கு, எவ்வளவு உள்ள வருது, ஏதாவது ஊழல் நடக்குதா, சரியா நடக்குதா, அந்த மாதிரி பார்க்கணும். அதை விட்டு முறுக்கு சொட்ட டேட்டை சொல்லு,
அப்போ கடந்த ஆட்சியில அறநிலைத்துறை அமைச்சரா இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க என்ன பண்றாங்கன்னா கோயில் சொத்துக்கள் எவ்வளவு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு, அதை எதெல்லாம் மீட்டணும், எவ்வளவு கோயில் வந்து பாழடைஞ்சு போயிருக்கு, அதுக்கு எப்படி கும்பாபிஷேகம் பண்ணணும், எந்தெந்த கோயில்கள் வந்து ரொம்ப பழசா இருக்கு, அதை எப்படி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலத்தோட அளவை விட அடியில இருந்திருக்கும், அதையெல்லாம் வந்து நிலத்தோட அளவை விட உயர்த்தி அதுக்கு பராமரிப்பு பணி செய்யறது. இது எல்லாமதான் ஒரு அறநிலையத்துறை அமைச்சரோட வேலை இது. ஆனா இவர் வந்து சூப்பர்வைசர் மாதிரி செக் பண்ணிட்டு இருக்காரு. சோ இவ்வளவுதான் இருக்கு இவங்களோட இது. அது மாதிரி நல்லதெல்லாம் வந்தா அது எங்களுது. திமுக பண்ணிட்டு போன நல்லதெல்லாம் எங்க பேர்ல எழுதுங்க, எங்க ஆட்சியில நடக்கக்கூடிய கெட்டதெல்லாம் திமுக பேர்ல எழுதுங்க. திமுக பண்ற நல்லது எங்களுக்கு, நாங்க பண்ற கெட்ட திமுக அப்படின்ற ஒரு சிம்பிள் லாஜிக்ல தான் அவர் போயிட்டு இருக்காரு. திமுக பண்ணாத மிகப்பெரிய ஒரு சாதனையை அங்க பண்ண போறோம். இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லிக்கு பயணம் போயிருக்காரு. முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்லிக்கு 4 வருஷம் போனாங்க. அடுத்த வருஷம் எதுக்காக ஒரு லாஸ்ட் இயர் எதுக்காக போனான்னா தனது பையனை அந்த ஈடி வழக்குல இருந்து காப்பாத்துக்காக இப்ப அவங்க அண்ணன் எந்த ஈடி வழக்குல இருந்து யாரை காப்பாத்துக்காக போறாரு? தன்னை காப்பாத்த கூடாது, பையனை காப்பாத்த கூடாது. அதாவது கட்சியில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் இல்ல வேற யாராவது. அதாவது அவருக்கு பையன் இருந்தது, அதனால காப்பாத்த போனாரு. இப்ப இவரு கூட பையன் இல்ல, காரி துப்பிட்டு போயிட்டான்ல, அதனால அவர் பையனுக்காக போக முடியாது, ஆதவுக்காக தான் போய் ஆகணும். ஆதவாவும் அவருக்கு ஆதவ அர்ஜுனாவுக்காக கூட போல, ஆதவ அர்ஜுனா அவங்க மனைவி அவங்க மாமியாருக்காக அவர் போயிருக்கிறதாக செய்திகள் வந்து வெளியாயிருக்கு. இவங்களோட இந்த சொத்துக்கள்லாம் முடக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இவங்க ஒரு கேஸ போடுறாங்க. இப்போ அமலாக்கத்துறை அதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அவங்க ஒரு கேஸ கொடுக்குறாங்க. அதனால பதறி அடிச்சு டெல்லிக்கு போயிட்டாரோ அப்படின்னு இப்போ நான் ஒரே கேள்வி கேட்கிறேன். அதாவது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நிதி ஆயோக் திட்டத்துக்கு போறதுக்கு என்ன சொன்னீங்க, உங்க பையனுடைய நல்லதுக்காக நீங்க டெல்லியில போய் விழுறீங்களா அப்படின்னு. ஆனா அவர் இங்க இருந்து நிதி ஆயோக் போய் ரொம்ப தெளிவா ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சார். நீங்க கொடுக்குற நிதி எங்களுக்கு பத்தல, நாங்க இவ்வளவு வரி கட்டுறோம், எங்களுக்கான திருப்பி கொடுக்குற ரிட்டர்ன் டாக்ஸையும் நீங்க ஒழுங்கா கொடுக்க மாட்டீங்க, நாங்க இவ்வளவு பே பண்ணா அதுல ரொம்ப கம்மியான சதவீதம் தான் வருது, அது மட்டும் இல்லாம எனக்கு 50% நீங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாகணும். ஏன்னா அங்க வந்து அவங்க நிர்ணயம் பண்ணது 42, இந்த 42 எனக்கு பத்தாது, 48 கூட இல்லைன்னா 50% நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க போய் ஸ்ட்ராங்கா பேசினது ஸ்டாலின் அவர்கள். அவர் தனிப்பட்ட முறையில போய் யாரையா சந்திச்சாரா? அந்த கூட்டத்துக்கு போறாரு, அங்க போய் என்ன பேசணுமோ அதை பேசுறாரு. அதுல இன்னொரு அதிர்ச்சிகரமான நியூஸும் அந்த சமயத்துல வெளியே வந்தது. மோடி அவர்கள் பிரஷர் போடுறாங்க, 42% கொடுக்க கூடாது, முடிஞ்சா 38க்கும் கீழே கொடு. அப்ப அந்த இருக்கிற அந்த 42% விட கம்மி பண்ணணும். ஏன்னா நாங்க கொடுக்க வேண்டிய திட்டங்களை நீங்க நடைமுறைப்படுத்த மாட்டீங்க, எதுக்கு நான் உங்களுக்கு காசு தரணும்? அதாவது 42% அப்படின்றது நிர்ணயம் பண்ணியிருக்காங்க, இவ்வளவுதான் இவ்வளவாத கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நிர்ணயம் பண்ணது. இந்த நிதி ஆயோக தலைவர் யாருன்னா பிரதமர் அவர்கள் தான். ஆனா இந்த முடிவு அந்த இதுக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்க, அவங்க தான் ஆய்வு பண்ணி அதை வந்து சொல்லுவாங்க இவ்வளவுதான் கொடுக்கணும். அந்த லீடர் தான் அந்த குரூப்புக்கான லீடர் தான் வெளியே வந்து சொல்லிடுறாரு, இல்ல மோடி அவர்கள் விதிக்கப்பட்ட அந்த 42 விட கீழே கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு வந்து ப்ரெஷர் போடுறாரு அப்படின்னு. இப்போ என்னன்னா, என் பேச்சை நீ கேட்க மாட்டேற, நான் எதுக்கு உனக்கு இவ்வளவு நிதி கொடுக்கணும், அவ்வளவு நிதி கொடுத்து நீ நலத்திட்டங்கள்லாம் செய்வ, அது உனக்கு பேர் வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி மத்திய அரசு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து மாநில அரசு கொடுத்துருவாங்க. மாநில அரசு அந்த நிதியை வச்சு நலத்திட்டங்களை செய்யும். இப்போ தமிழக அரசு வந்து அந்த நலத்திட்டங்கள் செய்யும். ஆனா அதை வந்து இப்ப திமுக அரசு செய்யுதுன்னா அப்ப மக்கள் கிட்ட போய் கேட்கும்போது இந்த திமுக அரசு உங்களுக்கு இவ்வளவு செஞ்சது, நிதியை வாங்கி உங்களுக்கு இவ்வளவு செஞ்சோம் அப்படின்னாங்க. இந்த பேர் வந்து மாநில அரசு, அது திமுகவோ அதிமுகவோ ஏதோ மாநில கட்சிகளுக்கு போகக்கூடாதுன்னா இவங்க இதை பர்சன்டேஜா மாத்திடுறாங்க. நான் 60 கொடுத்தா நீ 40 கொடு. இப்ப இந்த பிஎம்சி திட்டம் சொன்னீங்களே, அதுலயே என்னன்னா நீ 40 நான் 60 அப்படின்னு தான் மாத்துறாங்க. ஒண்ணு வேணாம், இப்ப இந்த 100 நாள் திட்டம் எடுத்துக்கோங்களேன், அதுலயே மாத்திட்டாங்க. நான் 40 நான் 60 நான் 40 நீ 40 கொடு அப்படின்னு மாத்துறாங்க. சோ என்னன்னா காசு நம்மளுதான், நான் கட்டுற வரி பணம் தான். தமிழ்நாடு தான் அதிக வரி செலுத்தக்கூடிய மாநிலமாக இருக்கு. காசு என்னதான், நான் தான் வரி கட்டுறேன், என் காசு தான் எனக்கு கொடுக்குற. ஆனா அந்த திட்டத்தோட பேரு ஒண்ணுது, பிரதம மந்திரி ஆயோஜ் திட்டம், ஜல்ஜீவன் ஆயோஜ் திட்டம், என்னென்னவோ அவங்க பேரை போட்டுப்பாங்க, நுழையாது. இப்ப பிஎம்சி திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன திட்டம்? பிஎம்சி தான் என்ன? பிஎம். அப்போ அது என்னன்னா பேரு அவருது. ஆனா இப்ப இந்த பிஎம்சி திட்டத்துக்கு இடம் நான் கொடுக்கணும், பில்டிங் நான் கட்டணும். அதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு போதுமான டீச்சர்ஸ் வேணும், நல்ல பில்டிங் வேணும், நல்ல ஃபெசிலிட்டியோட இருந்தாதான் அந்த பிஎம்சி திட்டத்துக்கே இந்த நான் ஸ்கூலை எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அதுக்கான நிதி நான் எல்லாமே பண்ணுவேன்னா 40% நிதியும் போடுவேனா. ஆனா இவரு சொல்றது நான் ஏத்துக்கணுமா, கும்மொழி கொள்கையை ஏத்துக்கணுமா? இது நல்ல கதையா இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி 42% எனக்கு பத்தல, 50 கொடுங்கன்னு போயிருக்காருல்ல முதல்வர் கேட்பாரா விஜய்? எனக்கு என்ன சந்தேகம்னா, அப்ப இருந்த பீரியட்ல இந்த மாதிரி சாத்தியமே இல்லாத வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்கல. மாசம் 6
6 சிலிண்டர் 2500 ரூபாய் இந்த மாதிரிலாம் கொடுக்கல. இப்ப இவர் கொடுத்திருக்காரு. அப்ப இவர் எவ்வளவு நிதி கேட்க சிலிண்டர்னாலதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அதாவது இவர் போன வாட்டி இப்போதைய முதல்வர் இருக்காருலே விஜய் அவர்கள் வந்து மேனிஃபெஸ்டோ இப்ப இது பண்ணும்போது அது பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடால பல ஹோட்டல்கள் வந்து மூடப்படுது, எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு நஷ்டம் சொல்லியிருந்தாரு. அதனால முதல்வர் அவர்கள் தன்னோட சொந்த பிரச்சனைக்காக டெல்லிக்கு போறாரு, இந்த கேஸ் சம்பந்தமா கொஞ்சம் டெல்லிக்கு பறக்க கூடாதா அப்படிங்கிற. இப்ப நீங்க டெல்லிக்கு பறக்குறீங்களே, யார்கிட்ட போய் அதுவும் 2.5 லட்சம் ரூபாய் பார்க்கிங் 1 மணி நேரத்துக்கு, அந்த டெல்லிக்கு பறக்குறீங்களே போய் கேக்குறீங்களா கேஸ் சிலிண்டர் விலை ஏத்திருக்கண்ணே, நான் ஆட்சிக்கு வந்த உடனே நீங்க ஏத்திருக்கண்ணே 928 ரூபாய் புள்ளி 50 பைசா இருந்தது இதுக்கு முன்னாடி, இப்போ 957 ரூபாய் புள்ளி 50 பைசா வந்து விலை ஏறி இருக்கு. இப்ப விஜய் அவர்கள் நான் வேற 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், விலைய வேற ஏத்திருக்கீங்க ஜி, எப்படியாவது கம்மி பண்ணுங்க ஜி. 3 நிமிஷத்துல இதெல்லாம் எப்படி பேசுவீங்க? மோடிஜி அவர்களே சந்திக்கிறதா இருக்கட்டும், நீங்க 3 நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டீங்கன்னா இந்த 3 நிமிஷத்துல நீங்க எது பேசுவீங்க? நிதி கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா அவரு இந்த திட்டத்தெல்லாம் ஏத்துக்கொண்டார், அதுக்கு ஓகே சொல்லி நிதியை ஏத்துப்பீங்களா? இல்ல நான் எனக்கு என் மாநிலத்தோட ஏன்னா இங்க வந்து வட சுட்டுருக்கீங்களே, நாங்க அதுல இருந்து மாறவே மாட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அதை எப்படி நீங்க அவர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணுவீங்க? மரியவில்சனை கூட கூட்டிட்டு போயிடுவாரு. அந்த மாதிரி அவங்க சொல்லி பாப்பாங்க, கேட்கலன்னா மரியவில்சன் இறக்கி விட்டு மோடிஜிக்கு அங்க ஒருத்தர் நின்றுட்டு இருப்பான், துப்பாக்கி வச்சுட்டு டப்புன்னு சுட்டுருவான். நீங்க யார எவ்வளவு பெரிய அமைச்சரா இருந்தாலும் சரி எது வேணாலும் சரி, பிஎம்க்கு அதாவது ஒரு பிரதமருக்கான பாதுகாப்பு வலையன்னு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா, யோசிக்கவே மாட்டா. நீங்க ஒரு ஆயுதம் தூக்கிட்டு வந்தாலே உள்ள தூக்கி உழைச்சிடும். அதெல்லாம் மரியவில்சனுக்கு அதெல்லாம் இங்க இந்த ரீல்ஸ்ல தான் நடக்கும், பிரதமர் கிட்ட எல்லாம் நடக்காது. பிரதமருடைய பாதுகாவலர் டப்புன்னு குட்டி எடுத்து உள்ள வச்சிருவாரு. பிரஸ் மீட் கொடுப்பாரா மாட்டாரா? ஆல்ரெடி டெல்லிக்கு போயிட்டு யார் விஜய் அவர்களா? அது வாய்ப்பே கிடையாது, 100% வாய்ப்பு. தாவேகா ரசிகர்களே இப்ப எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா நீங்க போன உடனே டெல்லிக்கு போயிட்டீங்க, எதிர்பாராததை எதிர்பாருங்கள், அவ்வளவுதான். அவங்களுடைய ஆட்சியில நீங்க எதிர்பாராததை எதிர்பாருங்கள், அவ்வளவுதான். நீங்க இது பண்ண முடியும். அது நடக்கலன்னா நடக்கல, அவ்வளவுதான். எதிர்பார்த்து மன உளைச்சலுக்கு ஆளாகாதீர்கள், அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஒரு மாசம் ஆயிடுச்சு, நம்ம தொடர்ந்து கலாச்சிட்டே இருந்தோம். டெல்லி வரையும் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் டோன்ட் பிரேக் த லெகசினா கலாச்சி விட்டு அமைச்சிருக்காங்க. அப்ப இவங்க என்ன ஏங்குறாங்கன்னா, அண்ணன் இந்த வாட்டியாவது ஒரு நன்றி வணக்கமாவது சொல்லிட்டு வந்துங்க பிரஸ் மீட்டை பார்த்து. அதுக்கு அவங்களோட ஃப்ரெண்டு சுத்தி சொல்லிருப்பாரு, ரொம்ப ஈஸி தான்டா, எது கேட்டாலும் நோ கமெண்ட்ஸ், இல்லன்னா தெரியாது, அப்புறமா பேச, இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு வந்துருமச்சி அப்படின்னு அட்வைஸ் பண்ணிருப்பாரு. அந்த அட்வைஸ் ஏத்துக்கிட்டு ஏதாவது இன்டர்வியூ கொடுப்பாரு, நோ கமெண்ட். இல்லன்னா வந்து எப்பவும் போல ஏதாவது சிக்னல் காமிச்சிட்டு வந்துருவாரு. நன்றி. அதாவது அவரு போனவாடி சிபிஐ விசாரணைக்கு போகும்போது ஒரு 10 பேர் வெளியே இருந்து பூலா போட்டாங்க, அப்படியே வந்து அந்த ரூஃப் டாப்ல ஓபன் பண்ணி இப்படி கை காமிச்சிட்டு வந்தாரு. ஏதோ போய் தமிழ்நாட்டுக்காக உரிமையை மீட்டுட்டு வந்த மாதிரி போனது சிபிஐ விசாரணைக்கு, வெளியே வரும்போது கை காமிச்சிட்டு வந்தால அந்த நண்பா நம்பிஸ்க்கு டெல்லியில போய் நன்றி சொல்லிட்டு வந்தாலும் வருவாங்க, அப்படி வேணா எதிர்பார்க்கலாம். ஆனா பிரஸ் மீட் பண்ணுவாரா இல்லையா அப்படின்னு தெரியல. ஆக மொத்தம் இந்த அரசு அப்படின்றது தொடர்ந்து ஸ்டிக்கர் ஒட்டுற அரசாதான் இருக்கு. அது வந்து சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படைன்னு கொண்டு வந்தீங்கன்னா அதுவும் அந்த ட்ரோன் ஷாட் இந்தியாவிலே அது ஏற்கனவே திமுக சிங்கப்படை பெண்கள் அதுன்றதே அதுவே ஸ்டிக்கர் தான். அதுல அதுக்கப்புறம் தான் எல்லா ஸ்டிக்கரும் அந்த ட்ரோன். ஆமா, பிங்க் பேட்ரோல் தான் சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படை. இந்த பக்கம் கலைஞர் உரிமை தொகை தான் நீங்க ஏதோ பேர் மாத்தி கொண்டு வந்தீங்க, விடியல் பயணமா. ஆனா ஒண்ணு இங்க வந்து ஆட்சிக்கு வந்து எல்லாமே வந்துச்சு, விடியல் பயணம்லாம் உடனே போட்டாங்க. ஓ பெண்களுக்கு கிடைக்கிற அந்த 2500 ரூபாய் எங்கன்னு கேட்டா அவங்க கரெக்டா நீங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு பாயிண்ட் நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே பண்ணல அப்படின்னு. இப்ப நான் கேட்கிறேன், திமுக அரசு ஆட்சிக்கு வந்து சரியா 28 மாசத்துல அந்த ஸ்கீமை வந்து தொடங்கினாங்க. இப்ப 1 மாசம் போயிருச்சு, இப்ப சரியா 27 மாசம் இருக்குது. எங்க இந்த 27 மாசத்துல உங்க அண்ணன் அறிவிச்சிருவாரா? இப்ப நாங்க திமுக 28 மாசம் எடுத்ததுக்கு கூட என்ன காரணம், அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அப்ப எத்தனை பேர் கணக்கு எடுக்கணும், யார் யாரு ஏது எவ்வளவு பெண்கள் எலிஜிபிளா இருக்காங்க, அவங்களோட இன்கம் என்ன, அதெல்லாம் வாங்கணும், அந்த ஃபார்மை வாங்கணும். திட்டத்தை புதுசா கொண்டு வந்து தொடங்குறதுக்கும் ஏற்கனவே இவங்க கிட்ட லிஸ்ட் இருக்கப்பா, இத்தனை பேர் வாங்கிட்டு இருக்காங்க, அத்தனை பேருக்கு அப்படியே போட்டு போங்க, அவ்வளவுதான். ஆனா அதுக்கு எதுக்கு நீங்க வெள்ளை அறிக்கை கொடுக்குற? இதுவரை ஒரு அறிக்கையுமே வந்த மாதிரி தெரியல. நம்ம இவ்வளவு விஷயம் பேசுறோம், ஆனா பயனடையக்கூடிய அந்த மகளிர் யாருமே வாய் திறக்கல. நீங்க கொடுக்க வேணாம்னா நீங்க ஆட்சி அமைச்சா அதையும் பண்ண மாட்டாரு. காசு தெரியலன்னா பரவாயில்ல ஆட்சி பண்ணுங்கன்றாங்க, அதுக்கு அந்த பண்ணா பரவாயில்லையே. எல்லாமே ஸ்டிக்கர் தான் ஒட்டிட்டு இருக்கீங்க. ஒண்ணு சொல்லுங்க, இது வந்து தாவேகா ஆட்சியில புதுசா கொண்டு வந்த திட்டம். ஒரு நாளும் நீங்க சொல்றீங்க, ஒரு நாளும் அவங்க வந்து வெளிச்சம் போட்டு காட்டிட்டே இருக்காங்க, இது எங்க ஆட்சியில பண்ணதுன்னு டேட்டு
டைம், வருஷம், தேதி, மாசம் முதல் கொண்டு எல்லாத்துமே சொன்னாங்க. கொருக்குப்பேட்டையில கூட ஒரு பிரிட்ஜ் ஒண்ணு திறக்க போறாங்க அப்படின்ட்டு அமைச்சர் வந்து பேசிட்டு இருந்தார். மரிய வில்சன் தான் நினைக்கிறேன். பாருங்க, இத்தனை வருஷம் இல்லாம கொருக்குப்பேட்டையில வந்து திறக்க போறாங்க. இது ஆரம்பிச்சு வச்சது டிஎம்கே. எப்படி இந்த 20 நாளே கட்டி முடிச்சிட்டாங்க? புரியலையே, அதான் எனக்கு தெரியல. எப்படி ஒரு மாசத்துல எப்படி இதெல்லாம் நீங்க பேக ஆர்டர் போட்டு கொடுத்துடுறீங்க 20 மாசத்துல? பர்ச்சேஸ் காரு பர்ச்சேஸ் பண்ணிடுறீங்க 20 நாள்ல. இந்த மாதிரி பிரிட்ஜ் கொருக்குப்பேட்டையில திறக்க போறோம்னு நாங்களாம் நாச்சனேதான். கொருக்குப்பேட்டை பிரிட்ஜ்ல எப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சது? வெகு விரைவில் ஆரம்பிச்சு தரும். எப்படின்னா ஒரே நாள்ல சினிமால கூட இப்படி செட்டு போட முடியாதுன்னு நீங்க வந்து ஒரு 30 நாள்ல எப்படின்னா ஒரு பிரிட்ஜையே கட்டி முடிச்சிட்டீங்க. சோ அவங்க இது எல்லாத்தையுமே ஸ்டிக்கர் ஒட்டுறதுல கான்சென்ட்ரேட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க, இல்ல குதிரை பேரம் பண்றாங்க. மத்தபடி பெண்கள் பாதுகாப்பும் சரி, சட்ட ஒழுங்கும் சரி, இந்த கரண்ட் கட்டு சரி, தண்ணி வசதி சரி, இந்த மாதிரி எந்த பிரச்சனையிலும் அவங்க வந்து இன்வால்மெண்ட் ஆகிறதே இல்ல. கேட்டா மழுப்பலா திமுக மேல பழிய போடுறது, தெரியாதுன்னு ரீல்ஸ் விடுறது, நம்ம வாயில வடை சுடுற வேலையை தான் பார்த்துட்டு பாப்போம். டெல்லி போயிருக்காரு, என்ன மாதிரி மாநில உரிமைகளுக்கான திட்டங்களுக்கு நிதி கொண்டு வர போறாரு. பேசினா ரொம்ப சந்தோஷம். நாங்க அதுதான் எதிர்பார்க்கிறோம். யாரா இருந்தாலும் சரி, அது டிவிக்கேவோ திமுகவோ, உங்களுடைய வேலை தமிழ்நாட்டுக்கு என்ன நலன். இப்படி நம்ம இப்படியே திமுக டிவிக்கேவோ அடிச்சுட்டே இருந்து வச்சுக்கோங்களேன், பாஜக ரொம்ப நிம்மதியா இருப்பாங்க. சரிடா, இந்த சண்டையில இவனுக்கு நம்மள மறந்துட்டாங்கன்னு இருப்பாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. இங்க என்ன அடிச்சுட்டாலும் நம்மளோட நலன் என்ன அப்படின்றதுல நீங்க வந்து கான்சியஸா இருக்கணும். அதை விட்டுட்டு இங்க டிஎம்கேவோ டிவிக்கோ அடிச்சுக்கிறது, டிஎம்கேவோ விசிகாவோ அடிச்சுக்கிறது, இப்படியே நீங்க அடிச்சுட்டு இருந்தா அவன் பாஜக சரியா இருப்பா. ரைட்டு, இப்படியே நீங்க அடிச்சுக்கோங்க, நான் என்னோட மாநிலம் எதோ அதுக்கு நான் செஞ்சுட்டு இருக்கேன், அவன் பாட்டு அவன் வேலையை பார்க்க போயிடுவான். பாப்போம், பொறுத்தது பாப்போம். அண்ணன் பிரஸ் மீட் கொடுக்குறாரா, ராகுல்ஜியை சந்திக்கிறாரா, சோனியா காந்தி அவர்களை சந்திக்கிறாங்க, சந்திச்சுட்டா பின் விளைவுகளை என்ன சந்திக்க போகிறாரா, இந்த பக்கம் சந்திச்சா அவன் அடிப்பான், அவனை சந்திச்சு இவனை சந்திச்சா இவன் அடிப்பான். மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி. 2 பேருமே சந்திச்சு பிரஸ் சந்திக்கலன்னா எல்லாரும் ட்ரோல் பண்ணுவாங்க. இது கடையில பாத்தீங்கன்னா பிஜேபியோட இந்த சக்சஸ் பார்ட்டில வர கலந்துக்கிட்டாரு. சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு, கலந்துக்க அது என்னன்னு தெரியல. கலந்துட்டா அதை பத்தி பேசி நம்ம வந்து இன்னொரு நாள் தான் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த நாள் என்னென்ன விஷயங்கள் வருதுன்னு வீடியோ போட்டுடலாம்.